இன்னைக்கு ஜூலை 1ங்க. இன்னில இருந்து மின் கட்டண உயர்வு ஏத்தி இருக்காங்க. நல்ல வேலைங்க. வீடுகளுக்கெல்லாம் மின் கட்டண உயர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படாத. அது என்ன ஏத்தி இருக்காங்களாம், சிறு குறு தொழிலுக்கும் மற்ற இதுக்கெல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்குமா. அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது தெரியல. இது போக போக தான் தெரியும். அதே மாதிரி தான் இந்த சமீப காலமாக மின் கட்டணம் மக்களை ரொம்ப வாட்டி வதக்குது. ஆண்டுதோறும் மின் கட்டண உயர்வு. இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட்லாம் ஏகப்பட்டது உயர்ந்து போச்சு. இன்னைக்கு 3+9 உயர்ந்து மின்சாரத்துறையினாலே இன்னைக்கு பெரிய பொருளாதார சந்தையாக மாறிட்டு இருக்கு. ஆனால் இன்னுமே இவங்க 3 லட்சம் கடன் 2 லட்சம் கடன் சொல்கிறாங்க. இந்த கடன் எப்படி வருதுன்னு ஆய்வு பண்ணி இதில் ஒரு கமிட்டி போட்டு இதை சரிப்படுத்த இல்லாததுனால மக்களுக்கிட்டால விலை உயர்வை ஏற்றி இதை சரிப்படுத்துறது எந்த விலைக்கும் நியாயம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பொருளாதாரம் அங்கே நிகழ்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வரும்போது சொன்னாங்க மாதந்தோறும் கணக்கெடுக்கிறோன்னாங்க மின்சாரத்தை. ஆனால் இந்த அரசாங்கம் 4 ஆண்டுகள் ஆகி போய் இன்னும் மாதந்தோறும் கணக்கை பற்றி பேசவே மாட்டுறாங்க. மக்களுக்கு விலை உயர்வு மக்களை பாதிக்குதுன்னா அதை மாதந்தோறும் கணக்கெடுத்திங்கன்னா எங்களோட அந்த பர்சன்டேஜ் கம்மியாகல எங்களுடைய பொருளாதாரமும் கம்மியாகவும் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது இல்லாத 2 முறைக்கு ஒரு வாட்டி எடுக்கிறதுனால தான் எங்களுக்கு அதிகமாக கட்டக்கூடிய சூழலும் இருக்குது. இதை இந்த அரசாங்கம் உள்வாகாத நாங்கள் ஏற்றுக்கும் சொல்கிறது எப்படின்னா, நீங்களா எடுத்து கட்ட போகிறீங்க, எங்கன்னா கடன் வாங்க போகிறீங்க, திருப்பி அந்த கடன் சும்மா அதிகமாக திருப்பி அதிகமாக ஏற்றத்துக்கான சூழல் தான் உருவாக போகுது. அதனால் மின்சாரத்துறையில் இவ்வளோ கடன் வருவதற்கான ஏற்பாடு என்ன ஆச்சு அதை ஆய்வு பண்ணுற இந்த அரசாங்கம். ஒவ்வொரு அரசாங்கம் ஒவ்வொரு மக்கள் மேலேயும் கடன்களை சுமத்துறாங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கடன் வாங்கிய அரசாங்கமாக இதான் இருக்குது. இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசு இதை மாதிரியான ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல கை வைக்கிறதுக்கு பதில் வேற ஏதாவது விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத எங்களோட விஷயம். அது ஏழை எளிய மக்கள் வீட்டில் ஏற்றல இன்னைக்கு கடை வச்சிருக்காங்க, எல்லாம் தொழில் பண்ணுறாங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கணிசமான ஏற்றம் இருக்க தான் செய்யன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதனால இந்த மின்சார உயர்வு ஒட்டுமொத்தமாக வாபஸ் பெறக்கூடிய ஒரு உயர்வாக தான் இருக்கணும். ஏன்னா இது எப்படியாதாலும் ஒரு உயர்வை மக்கள் மத்தியில் திணிக்கிறதுக்கான ஏற்பாடு உருவாகும். அதனால இது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி தான் இன்னைக்கு ரயில்வே துறையிலையும் இன்னைக்கு மத்திய அரசு ரயில் கட்டணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துறாங்க. இப்போ எல்லாமே ஏழை எளிய மக்களை தான் உயர்த்துறாங்களே வசதிப்படுத்த இன்னைக்கு கேடிக்கை வெளியாக சினிமா துறையில் இருக்க வரியை கம்மி பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. ஆனால் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுடைய மின்சாரத்தில் கையை வைக்கிறாங்க. சினிமா பார்க்கக்கூடிய வரியை கம்மி பண்ணக்கூடிய தமிழக அரசுக்கு ஏன் இந்த இதுவை வேற ஏதோ இதில் பார்க்கக்கூடாதா இந்த அரசாங்கம்? அதனால இதை முழுமையாக வாபஸ் பெறணும்.